ஓகே, இந்த ஆடியோ லான்ச் கதை, இந்த சாங்ஸ் கதை எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்து முக்கியமான சம்பவம் வந்து ட்ரெய்லர். யூசுவலா ஒரு படம் வருது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, ஒரு டீசர் ஒண்ணு வந்து விடுவாங்க. அத தொடர்ந்து தான் ட்ரெய்லர் வரும். ஆனா இந்த படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் ரொம்ப தீர்க்கமா முடிவு பண்ணிட்டாரு. இந்த டீசர் 1, 2 இந்த அப்பல்லாம் கிடையாது. ட்ரெய்லர் ஒரே ஒரு ட்ரெய்லர் தான் நம்ம விடப்போறோம். அத்தோட ஸ்ட்ரெயிட்டா படம் தான் அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப ஆணித்தனமா இருக்காரு லோகேஷ் கனகராஜ். சோ அப்பேற்பட்ட அந்த ட்ரெய்லர்ல என்ன இருக்க போகுது? யூசுவலா லோகேஷ் கனகராஜோட படத்துல ட்ரெய்லர்லயே வந்து பாத்தீங்கன்னா நெறைய விஷயங்கள வந்து காட்ட மாட்டாரு. அப்படியே சூசகமா தான் இந்த மாரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் வந்து காட்டுவாரு. ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்டேஷன கிரியேட் பண்ற மாரி தான் அந்த ட்ரெய்லர் இருக்கும். சோ கூலி படத்தோட ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்களா? அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் கண்டிப்பா இருப்பாரு. இந்த கேமியோ பண்றவங்க எல்லாருமே இருப்பாங்களா? நாகார்ஜுனா சார் வந்து ட்ரெய்லர்ல என்ன மாரி வரப்போறாரு? அவரோட கெட்டப் எப்படி இருக்க போகுது? அமீர் கான வந்து ட்ரெய்லர்ல காட்டிடுவாங்களா? இல்ல வந்து சஸ்பென்ஸா வந்து படத்துல எப்படிப்பட்ட சீனா இருக்க போகுது அப்படிங்கிற மாரி இருக்க போறாரா? அண்ட் ஒரு பக்கம் உபேந்திரா, ஒரு பக்கம் சோபின் இவங்க எல்லாருமே வந்து என்ன மாரியான சீன்ஸ்ல வரப்போறாங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் தான் நமக்கு நாளைக்கு காட்டப் போகுது.